விஜய் வந்து வீட்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் காவேரிய பார்த்துட்டு, ச்சே என் பொண்டாட்டி எவ்வளவோ கஷ்டப்படுறா பாரு. அவளுக்காக நம்ம ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாதான் என்ன? நம்ம இப்போ உடனே கடைக்கு போலாமா? காவேரி காவேரி ஒரு நிமிஷம் நிக்கிறியா? நீ இன்னைக்கு மட்டும்தான் ஆட்டோல போகணும். நாளையில இருந்து நீ ஸ்கூட்டியில தான் போகணும். நான் எங்கெங்க போறது ஸ்கூட்டிக்கு? நான் இந்த அப்பளத்தை எல்லாம் வித்தா மட்டும்தான் எனக்கு காசு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கூட்டியே வாங்க முடியும். அந்த டைம்ல நிவினும் யமுனாவும் வீட்டுக்கு வராங்க. விஜய் வந்து நிவினை பார்த்துட்டு ஓவரா டென்ஷன் ஆகுறாங்க. இவன் எதுக்கு இங்க வந்தானே தெரியலையே. எப்படியும் நம்ம இங்கேயே இருந்தோம்னா இந்த நிவின் பையன் வந்து நம்ம கிட்ட ஓவரா தான் பேசுவான். அதனால நம்ம பொண்டாட்டிக்காக நம்ம ஸ்கூட்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்போ உடனே கடைக்கு கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து கடைக்கு போறாங்க. நிவின் போயிட்டு சாரதா கிட்ட, அத்தை நான் ஒன்னே ஒன்று உங்ககிட்ட சொல்றேங்க அத்தை, காவேரியும் எத்தனை நாளுங்க அத்தை தனியாவே இருப்பாங்க. கண்டிப்பா விஜய் வந்து நல்லா தான் பாத்துக்குவாரு. நீங்க காவேரிய விஜயோடவே அனுப்பி வச்சிருங்க அத்தை. பாருங்க விஜயும் அங்க இருந்து ஆபீஸையும் விட்டு இங்க வந்து குடியிருக்கிறாரு. குமரனும் காவேரிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனா சாரதா வந்து மனசு இறங்காததுனால என்ன பண்றதுனே தெரியாம ரெண்டு பேரும் திருத்தரன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. யமுனா வந்து மனசுக்குள்ளேயே இந்த நிவின் எதுக்காக இப்ப வந்து காவேரிக்காக சப்போர்ட் பண்ணி பேசணும், எனக்கு என்னமோ டவுட்டா தானே இருக்கு. இவர் வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே. யமுனா நிவின் கிட்ட நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, எல்லாமே காவேரி அக்கா பார்த்துப்பாங்க அப்படின்றாங்க. காவேரி விஜய் வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.